ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் காணும் பொங்கலையொட்டி தாவரவியல் பூங்காவில் குவிந்த சுற்றுலா பயணிகள். சிறுவர் ரயிலில் பயணம் செய்தும் புகைப்படங்கள் எடுத்தும் உற்சாகம். பொங்கலுக்கு முன்பாக பரிசு தொகை வழங்கிய முதலமைச்சர் ரங்கசாமி. தேர்தலுக்கான அதிரடி அரசியல் வியூகங்களால் எதிர்க்கட்சியினர் அதிர்ச்சி. கிடப்பில் போடப்பட்டுள்ள புதுக்குப்பம் மீன்பிடி துறைமுக திட்டம். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பின்றி உடனடியாக செயல்படுத்த மீனவர்கள் வலியுறுத்தல். சுற்றுலா தலங்களில் அலைமோதும் மக்கள் கூட்டம். புதுச்சேரியில் வெறிச்சோடி காணப்பட்ட முக்கிய வீதிகள். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். காணும் பொங்கலையொட்டி புதுச்சேரி தாவரவியல் பூங்காவில் குடும்பத்துடன் திரண்ட பொதுமக்கள் சிறுவர் ரயிலில் பயணம் செய்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகை கடந்த 2 தினங்களாக உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி காணும் பொங்கல் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. வழக்கமாக காணும் பொங்கலையொட்டி புதுச்சேரி மக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், உறவினர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவித்து பொங்கல் பணம் பெறுவது வழக்கம். அதேபோல புதுச்சேரியொட்டியுள்ள தமிழகம், கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, சென்னை மாவட்ட மக்கள் புதுச்சேரிக்கு குடும்பத்தோடு காலை முதலே வரத் தொடங்கினர். தொடர் விடுமுறை என்பதால் அண்டை மாநிலமான தெலுங்கானா, கர்நாடகா, ஆந்திரா உட்பட பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் சுற்றுலா பயணிகள் புதுச்சேரியில் குவிந்துள்ளனர். இதனால் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள தாவரவியல் பூங்கா, பாரதி பூங்கா, கடற்கரை சாலை, மணக்குள விநாயகர் கோவில் உள்ளிட்ட இடங்களில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்திருந்தனர். மேலும் தாவரவியல் பூங்காவில் குடும்பத்துடன் திரண்ட பொதுமக்கள் பூங்கா முழுவதும் பேட்டரி கார் மூலம் சுற்றி பார்த்தும் புகைப்படங்கள் எடுத்தும் தங்களது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை சிறுவர் ரயிலில் நீண்ட வரிசையில் நின்று பயணம் செய்தனர். காலை முதலே இயக்கப்பட்ட சிறுவர் ரயில் பிற்பகலில் திடீரென பழுதடைந்த நிலையில் சுற்றுலா பயணிகள் சற்று ஏமாற்றமடைந்தனர். ஆனால் உடனடியாக ஊழியர்கள் ரயிலை சீரமைக்கும் பணிகளில் துரிதமாக செயல்பட்டு மீண்டும் சிறுவர் ரயில் இயக்கப்பட்டதால் சிறுவர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாகமடைந்தனர். இதேபோல புதுச்சேரியின் சுற்றுலா தலங்களில் காணும் பொங்கலையொட்டி மக்கள் கூட்டம் அலைமோதுவதால் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் பொங்கலுக்கு முன்பாக பரிசு தொகை வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி பொதுமக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது எதிர்க்கட்சியினிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அப்போதைய ஆளுநர் கிரண்பேடிக்கும் முதலமைச்சர் நாராயணசாமிக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக 5 ஆண்டாக முதியோர் உதவித்தொகை உயர்த்தப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் 2021 முதலமைச்சர் ரங்கசாமி பதவியேற்றவுடன் உதவித்தொகையை உயர்த்தி முதல் கையெழுத்திட்டது உதவித்தொகை பெறுவோர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது. தொடர்ந்து தமிழகத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்திருந்த மகளிர் உரிமைத் தொகையை புதுச்சேரியில் அரசின் எந்த உதவியும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் என வழங்கினார். தீபாவளி, பொங்கல் பண்டிகைக்கு அரசு சார்பில் பொங்கல் பொருட்களுக்கு பதிலாக பணம் வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு 750 ரூபாய் மதிப்புள்ள 5 பொருட்களை பையுடன் தொகுப்பாகவும் வழங்கினார். தமிழகத்தில் பொங்கல் தொகுப்புடன் 3000 பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டது. இதனால் புதுச்சேரி மக்களிடமும் பரிசு தொகை கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது. பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சிகளும் பொங்கல் பரிசு வழங்க வேண்டுமென வலியுறுத்தின. ஆனால் நிதி நெருக்கடி காரணமாக பரிசு தொகை வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்தது. அதற்கேற்றாற்போல் பரிசு தொகை பற்றிய அறிவிப்பை முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிடாமலே இருந்தார். பொங்கல் நெருங்க நெருங்க பரிசு தொகை கிடைக்குமா என்ற சந்தேகம் புதுச்சேரி மக்களிடம் எழுந்தது. இந்த நிலையில் பொங்கலுக்கு 2 நாட்களுக்கு முன்பு பரிசு தொகை 3000 என அறிவிக்கப்பட்டது. இது எதிர்க்கட்சிகளுக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இருப்பினும் பொங்கலுக்கு முன்பு இந்த தொகை மக்களை சென்றடையாது எனவும் விமர்சனம் செய்து வந்தனர். ஆனால் பொங்கலுக்கு முந்தைய நாளில் பரிசு தொகை புதுச்சேரி மக்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. சுமார் 3.5 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு
105 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டது. அதோடு பொங்கல் தொகுப்பு வழங்கி கடந்த 2 நாட்களாக ரேஷன் கடைகளும் இயக்கப்பட்டன. இது எதிர்க்கட்சிகளுக்கு தொடர் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதேபோல முதியோர் உதவித்தொகை 500 ரூபாய் உயர்வு, குடும்பத் தலைவிகளுக்கு 2500 ரூபாய், மஞ்சள் நிற அட்டைதாரர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கவும் அரசு தீவிரம் காட்டி வருகிறது. இதனிடையே முதலமைச்சர் ரங்கசாமியின் தேர்தலுக்கான அரசியல் காய் நகர்த்தல்களும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. பாரதிய ஜனதா தலைமையை நேரடியாக தொடர்பு கொண்டு அவர் புதுச்சேரியில் சில அரசியல் வியூகங்களை அதிரடியாக வகுத்து வருகிறார். இதனால் எதிர்க்கட்சிகள் திகைத்து போயுள்ளனர். கிடப்பில் போடப்பட்டுள்ள புதுக்குப்பம் மீன்பிடி துறைமுக திட்டத்தை சுற்றுச்சூழல் பாதிப்பின்றி செயல்படுத்த வேண்டுமென மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி பாகூர் தொகுதிக்குட்பட்ட புதுக்குப்பம் கடற்கரை கிராமத்தில் 2009ஆம் ஆண்டு 10 கோடியில் மீன்பிடி துறைமுக திட்டம் தொடங்கப்பட்டது. முகத்துவார பகுதியில் 100 மீட்டர் நீளத்திற்கு படகு நிறுத்தும் தளம் அமைக்கப்பட்டது. இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் கடல் நீர் உட்புகுந்து விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என விவசாய அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனால் உரிய ஆய்வு நடத்தாமல் திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. 15 ஆண்டுகளுக்கு மேல் கிடப்பில் போடப்பட்டுள்ள இந்த திட்டத்தை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த பகுதி மீனவர்கள் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதையடுத்து மீன்வளத்துறை மூலம் சென்னை IIT நிபுணர் குழுவினர் 6 மாதங்களுக்கு முன்பு புதுக்குப்பம் மீன்பிடி துறைமுக திட்டத்தை செயல்படுத்துவதால் ஏற்படும் சாதக பாதகம் குறித்து ஆய்வுகளை மேற்கொண்டனர். கடல் நீர், நிலத்தடி நீர், மண் ஆகிய மாதிரிகளை சேகரித்து சென்றனர். இந்த ஆய்வு அறிக்கை குறித்து எந்த விவரங்களும் இதுவரை வெளியாகவில்லை. புதுக்குப்பம் கிராமத்தில் கிடப்பில் போடப்பட்டுள்ள மீன்பிடி துறைமுக திட்டத்தை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பின்றி உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காணும் பொங்கலையொட்டி சுற்றுலா தலங்களில் குவிந்த பொதுமக்களால் புதுச்சேரியின் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்பட்டன. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி காணும் பொங்கலையொட்டி கடற்கரை, நோனாங்குப்பம் படகு குழாம், பாண்டி மெரினா கடற்கரை, ஆரோவில் உள்ளிட்ட புதுச்சேரியின் முக்கிய சுற்றுலா தலங்களில் மக்கள் கூட்டம் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதுகிறது. பொங்கல் பண்டிகையொட்டி கடந்த 1 வாரமாகவே பொருட்களை வாங்க பொதுமக்கள் கூட்டத்தால் புதுச்சேரியின் முக்கிய வீதிகள் களை கட்டிய நிலையில் ஜனவரி 17ஆம் தேதி மக்கள் நடமாட்டமின்றி அண்ணா சாலை, நேரு வீதி, புசி வீதி, காமராஜர் வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வெறிச்சோடி காணப்பட்டன. புதுச்சேரி அடுத்த வம்புப்பட்டு கிராமத்தில் உழவர் திருநாளையொட்டி முத்துமாரியம்மன் கோவில் திடலில் பாத்தி கட்டி நீரில் இறங்கும் வினோத திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியில் ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்ட நிலையில் ஜனவரி 16ஆம் தேதி மாட்டுப் பொங்கல் புதுச்சேரியை சுற்றியுள்ள கிராமங்களில் வெகு விமர்சையாக உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. மாட்டுப் பொங்கலையொட்டி சங்கராபரணி ஆற்றங்கரையில் ஒன்று திரண்ட வம்புப்பட்டு உள்ளிட்ட பல்வேறு கிராம மக்கள் தங்களது கால்நடைகளுக்கு தோரணங்கள் மற்றும் வண்ண பலூன்கள் கட்டி புதுப்பானையில் பொங்கலிட்டு பொங்கல் பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். சங்கராபரணி ஆற்றங்கரையிலிருந்து மேலதாளத்துடன் திருக்கனூர் முத்துமாரியம்மன் கோவில் திடலுக்கு மாடுகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டன. அங்கு கோவில் வளாகத்தில் பாத்தி கட்டி தங்களை காக்கும் விவசாய நிலத்தை குளிர்விக்கும் விதமாக நீர் நிரப்பி கால்நடைகளை இறக்கி மாட்டுப் பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர். இந்த நூதன திருவிழாவில் திருக்கனூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டு பாத்தி கட்டிய நீரில் இறங்கி பொங்கல் விழாவை கொண்டாடினர். 100 ஆண்டுகளுக்கு மேலாக திருக்கனூர் கிராமத்தில் மாட்டுப் பொங்கலையொட்டி இந்த நூதன வழிபாடு நடத்தப்பட்டு வருவதாகவும், இப்படி கொண்டாடப்படுவதால் விவசாயம் செழிக்கும், ஊர் வளம் பெறும், மக்கள் நோய் நொடியின்றி இருப்பார்கள் என்பது கிராம மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள ஜிப்மரில் 110 உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக ஜிப்மர் இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஜிப்மரில் 110 முதுநிலை உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயக்கவியல், தீவிர சிகிச்சை, உடற்கூறியல், வேதியியல், பல் மருத்துவம், அவசர மருத்துவம், பொது மருத்துவம், முதியோர் மருத்துவம் உள்ளிட்ட 29 துறைகளில்
110 முதுநிலை மருத்துவ அதிகாரி பணியிடத்திற்கு தகுதியானவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கல்வி சாராத இந்த பணிக்கு 3 ஆண்டு பதவி வழங்கப்படும் என்றும் விண்ணப்பிப்போர் 45 வயதுக்கு மிகாமல் இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இடஒதுக்கீடு, வயது தளர்வு உண்டு என்றும் ஜிப்மர் மண்டல புற்றுநோய் மையத்தில் வருகிற பிப்ரவரி 9, 10, 11ஆம் தேதிகளில் காலையில் எழுத்துத் தேர்வும் பிற்பகலில் நேர்காணல் நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் விண்ணப்பங்களை ஜிப்மர் இணையதளத்தில் வருகிற பிப்ரவரி 3ஆம் தேதி மாலை 4:30 மணி வரை விண்ணப்பிக்கலாம் என இயக்குநர் வீர்சிங் நேகி தெரிவித்துள்ளார். காரைக்காலில் நடைபெற்று வரும் கார்னிவல் விழாவில் ஆளும் கட்சி அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினரை ஒன்றாக அமர வைத்து மாவட்ட ஆட்சியர் சாரட்டு வண்டியை இயக்கியது சுவாரஸ்யத்தை ஏற்படுத்தியது. காரைக்காலில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை, கலை பண்பாட்டுத்துறை, வேளாண் துறை சார்பில் கார்னிவல் விழா தொடங்கப்பட்டுள்ளது. கலாச்சார சாலையோர கலை நிகழ்ச்சியை அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். விழாவை அடுத்து குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டியில் அமைச்சர் திருமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் நாஜிம் அமர்ந்திருக்க வண்டியை மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் இயக்கியது பொதுமக்களிடையே பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. ஆளுங்கட்சி அமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் இருவரையும் ஒன்றாக அமர வைத்து சாரட்டு வண்டி ஓட்டிய மாவட்ட ஆட்சியருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. தொடர்ந்து அலங்கார வாகனங்களில் கலைஞர்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் பல்வேறு வேடமணிந்து இசைவாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று சாலை பாதுகாப்பு, பொம்மலாட்டம், மின்துறை, விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதமாக நாட்டுப்புற கலைகள், பாரம்பரிய விளையாட்டுகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். கேரள மாநில கலைஞர்களின் பாரம்பரிய உடையுடன் நடன நிகழ்ச்சிகளும் விழாவில் நடைபெற்றன. தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாளையொட்டி அவரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரி குயவர்பாளையம் லெனின் வீதியில் உள்ள அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அலுவலகத்தில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்.ஜி. ராமச்சந்திரனின் பிறந்தநாள் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்ட அவரின் திருவுருவப் படத்திற்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மலர்தூவி மரியாதை செலுத்தி கொடியேற்றினார். தொடர்ந்து பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கப்பட்டன. அதையடுத்து 200க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் ஊர்வலமாக சென்று புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொலிவுறு பேருந்து நிலையம் எதிரே உள்ள எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தனர். இதில் திரளான நிர்வாகிகள், பொதுமக்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் சார்பில் புதுச்சேரி முழுவதும் பல்வேறு தொகுதிகளில் எம்ஜிஆர் உருவப்படம் வைத்து ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிகளில் மாசிலா குப்புசாமி, முருகதாஸ், கோவிந்தம்மாள், வெங்கடேசன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,145 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 3,030 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் முத்து சில்க் ஹவுஸின் புதுச்சேரி நேரு வீதி வணிக திருவிழா வருகின்ற ஜனவரி 1 முதல் பிப்ரவரி 20 வரை. நீங்கள் வாங்கும் ஆடைகளுக்கு பரிசு கூப்பன்களை பெற்று உங்களுக்கான பரிசுகளை வென்று மகிழ்ச்சி அடையுங்கள். முத்து சில்க் ஹவுஸ், புதுச்சேரி. உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.